விடுப்பா, சண்டைக்கு போவாத அவகிட்ட. பணத்தாசை பிடிச்ச ராட்சசியும் தெரிஞ்சு போச்சு. அவகிட்ட நம்ம பேச என்ன ஆக போகுது? மாமியாரே, என்னைய பார்த்து எதுக்கு ராட்சசிங்கிறீங்க? பாத்துடி மாமியாருங்கிற வேணா உனக்கு. எங்க அம்மாவும் வேணா, மாமியார் மட்டும் கூப்பிட்டுக்கியா நீ? எப்படி கூப்பிடுறது? கிளவின்னு கூப்பிட்டுக்கிட்டோமாலனா இல்ல உடச்சிருவேன் பாத்துக்கோ. வேண்டாப்பா, அதான் பெரியவங்களை எப்படி பேசுன்னு நாகரிகம் தெரியல. நீ ஏன் அவகிட்ட சண்டைக்கு போற? அப்ப நம்ம வீட்டுக்கே போயிடலாம். பண்றதெல்லாம் அநியாயம். பேர்ல உள்ள வீட்டை வேணும்னே அவ பேர்ல எழுதி மாத்தி தில்லாதங்கடி வேலை எல்லாம் பண்ணிருக்கா. பேசுனா திமுறா பதில் சொல்றா பாரு. அதுவும் நம்ம கிட்டே எப்படி பேசுறா? இவளுக்குலாம் எவ்வளவு கொழுப்பு இருக்கும். திமுரு பிடிச்சவன் தெரிஞ்சு போச்சு. இப்படி பேசி ஒன்னும் ஆக போறது இல்லப்பா. அப்பையே பா ஏராண்டி மகனே ஆகாசு, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? பை நீ எப்படி இருக்க? நல்லா விசாரிக்க வந்திருக்கியா? ஆகாதவங்க அவங்க கிட்ட போய் பேசுற நீ. அவங்க யார் ஆகாதவங்க? பை நம்ம அப்பா பெரிய ஆளுங்க வந்த மாதிரி ஆகாதவங்கிற. உள்ளார போ. தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதாமா. உள்ளார போக முடியாது. வாப்பா ஆகாசு, போய் கூப்பிடுச்சுன்னு போன நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. பாத்துக்கோ. பரவாயில்ல, நான் எங்க அப்பை கூடயே இருந்துக்கிறேன். சொல்ல கேட்காம போய்கிட்டே போறீல, பாத்துக்கிறேன். எப்படி தங்க இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பையே. காசு என்னப்பா, நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன்ப்பா. இவ்வளவு நல்லா வீட்டுக்கே வரல. கேட்டாங்களா வீட்டுக்கு வரலன்னு? அம்மா கிட்ட வாடா. வர முடியாது, போமா. சரி போப்பா, அதான் அம்மா கூப்பிடறால. உன் மேலதான் எரிஞ்சு உழுவா. அதான் அடிப்பா திட்டுவா. போப்பா, இன்னொரு நாளைக்கு நல்லா பேசிக்கலாம். பையே நானும் உன் கூடவே வந்துடுறேன் பையே. இங்க என்னால இருக்கவே முடியல. ஒவ்வொரு நாளைக்கு என்னை திட்டிக்கிட்டே இருக்கு. இங்க இருக்க பிடிக்கவே மாட்டேங்குது பையே. என்ன பண்ணேன் உன்னைய? திட்டுறேன்னா அடிக்கிறேனா? உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. நீ பண்றதான் அவன் சொல்றான். பாருங்க, உங்களுக்கு எங்களுக்கு பேச்சே கிடையாது. அவன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏன் குறுக்க வரீங்க? காண்டி வருத்தப்படாதப்பா. நான் நாளைக்கு வந்து அப்பைய உன்னை பாத்துட்டு போறேன். அப்பாவும் கிளம்புறோம்ப்பா. பைய போகாத பைய, நீ விட்டு இரு பைய. இங்கேயே இங்க இருக்கணுமா? அவங்க எனக்கு என்ன பேசணும்னு தெரியலடா. உங்க அப்பா இங்க இருக்க சொல்ற? அப்ப இங்க இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். வேண்டாம்ப்பா, இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். வீட்டுக்கு போப்பா. அப்பையே இதுக்கு எதுக்கு வருத்தப்படாதப்பா. அம்மா அப்படிதான் இருப்பான்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்காக வருத்தப்பட்டு என்ன போகுது? நீ படிக்கிற பிள்ளை, நல்லா படிக்கணும். அம்மா ஏதாவது திட்டா பேசலான்ட்டு இது வருத்தப்பட்டு இருக்காத. சரிப்பா சரி பைய, நீங்களும் பாத்து போங்க வீட்டுக்கு. சரிப்பா. அப்பனே அப்பைய பார்த்தோன்னே இப்படி கண்ணி தண்ணி வடிக்குது. இப்படிதான் பேசுவியாடி? தன்மையா உனக்கு பேச தெரியாதா? எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு வந்துட்டே இருக்க. என் பிள்ளை நான் எப்படி வேணா நடந்துக்குவேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? இருந்து கிளம்புங்கன்னு உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு. நீங்களே கிளம்பாம இங்கே நின்றுருக்கீங்க. என்னத்த சொல்றேன்னு தெரிய மாட்டேங்குது. அப்பா தம்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாம். சரிம்மா போலாம். பாட்டி சொல்லி இப்பதான் கிளம்புங்க ரெண்டும். நல்லா பேசுடி, பேசு. நாளைக்கு நீயும் தெருவுக்கு தான் வருவ பாரு. சொல்லிட்டீர. எதுக்கு வந்தா உனக்கு போன் பண்ணி சொல்றேன். நீ வாப்பா. எப்படி பேசணும் கூட தெரிய மாட்டேங்குது. அப்பா உள்ளாரப்படா. பா ஆட்டுக்குட்டின்னு இங்க குத்துக்கலடா நிக்கிறேன். பா அப்பையிட்டு உள்ளார போய் படி போ. வெளியே வர சொன்னதே? படிக்கதான் போறேன். இத பேச வந்திருக்கேன். தெரியுதுல, போ உள்ளார போடான்னே. இப்படி வல்லுன்னு உள்ளதே உனக்கு வேலையா போச்சுமா. அப்பதான் நீ திருந்த போறியோ தெரியல. திருந்தணுமா? என்னைக்கு நடக்காது. யார் திருந்தணும்? இது ரெண்டு போதுங்க பாரு. முன்னாடி நான் திருந்தணும். சொல்லிட்டு போனா இவன் வந்து திருந்தணும். அவ பேச நினைச்சு இது கவலைப்பட்டு இருக்காத. நான் என்னப்பா நினைக்க போறேன்? என்ன வேணா நீ பேசிட்டு போறா. எது நினைச்சிட்டு இருக்காத. நம்ம வீட்டுக்கே வந்துரு. ஓனர் வீட்டுல தங்கிட்டு இருக்க வேணா. நான் மட்டும் தானே இருக்கேன். இங்கே இருந்துக்கலாம் நீயும். தம்பி, நானே சொல்லணும்னு நினைச்சேன். அக்கா கூட இருந்துக்கோங்க. அக்காவும் தனியா தானே இருக்கு. நீ வந்துட்டீங்கன்னா அக்காவுக்கு துணையா இருக்கும்ல. சரிங்கம்மா. சரிப்பா, ஓனர்ட்ட சொல்லிடு அப்படியே. சரிம்மா சொல்லிடுறேன். நான் கடை கிளம்புறேம்மா. சரிப்பா, பாத்து போயிட்டு வா. எதுவும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காதப்பா. என்ன வேணா பண்ணிட்டு போறா, சரியா? பிற்காலத்துல அந்த வீடு உனக்கு தான், சரியா? சரிம்மா. சரிப்பா, பாத்து போயிட்டு வா. என்னக்கா ஆச்சு? அங்க போய் பெரிய சண்டை ஆயிடுச்சா? இல்ல கொஞ்சம் தன்மையா பேசினாலா? அங்க தன்மையா பேச போற. போல வாக்குவாதம் தான், சண்டை தான். கொஞ்சம் கூட திருந்த மாட்டான். ஆனா என் மகன் தான் பாவம். இருக்கிற கால வரைக்கும் என் கூட இருப்பான். அப்புறம் தான் அவன் பாடு என்ன ஆக போதோ தெரியல. மாறிக்கும்க்கா, விடுக்கா. யாருன்னு நல்லா வளர்ந்துருவான். அப்புறம் ஏன் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சரிக்கா. நானே உங்ககிட்ட சொல்லு நின்றேன்டி. விஷயத்த மட்டும் என் பொண்ணு கிட்ட சொல்லவே கூடாது. நானே உங்ககிட்ட சொல்லு நின்றேக்கா. நீயே சொல்லிட்ட. அங்கேயே அவ சுவாதி பிரச்சனை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கா. வேற சொன்னேன்னா அவ்வளவுதான். வேலை போட்டு என்ன பிரஷர் ஆயிரும் அவளுக்கு. பாப்பா கேக்குமே என்னாச்சு ஏதாச்சுன்னு. அப்புறம் என்ன சொல்லுவ? அதுக்கு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதான். சரிக்கா, அதுவும் நல்லதுதான். மரத்து காத்துல உட்காந்துருக்குது நல்லா இருக்குல்லடி. நல்லா வீசுது. ஏன் கடகா? அம்மாக்கா, நானே சொல்லுன்னு நினைச்சேன். ஏன் சொல்லிட்டேன். நீ மட்டும் இருந்தா போதும். இங்கே படுத்து தூங்கிடலாம். இது இங்கே படுத்து தூங்குறியா? வரம் பக்கத்து உள்ள திட்டு நடந்துச்சுல, என்ன மறந்துட்டியா? ஆமாக்கா, அவங்களும் வெளியே படுத்திருந்தாங்க காத்தோட்டமா. அவன் கழுத்துல நகைய புல்லா பறிச்சுட்டு போயிட்டான். வரும் கழுத்துல ஒண்ணும் காணா. கழுத்துல தான் செயினை போட்டிருக்கேன் 5 பவுன்ல. அம்மியா நான் வெளியே போறப்பயே எங்கடி போறேன்னு புலம்பிட்டு இருந்துச்சு. போகாதடி கொள்ளையா நடந்துட்டு இருக்கு அப்படின்னுச்சு. நான் தான் அது பேச்சு கேட்காம வந்துட்டேன். நான் இதுக்கே இல்லடி. அப்புறம் ஏன் நீ பயப்படுற? யாரு நீயா? நம்பி நான் இங்க உட்காந்துருக்கணுமா? அதாவது வந்தா நீ பயந்து ஓடிடுவ. நான் பயந்து ஓடிடுவேனா? வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட மாட்டேன். போன வாரம் கொள்ளை நடந்துச்சு. அந்த வீட்டுல போய் காப்பாத்திருக்கலாம்ல. நானும் வேலைக்கு போயிட்டேன். அந்த கொள்ளைக்காரனை உண்டு இல்லைன்னு பண்ணிருக்க மாட்டேன். வாய்க்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டே இரு. எங்க சின்ன பொண்ணைய காணா? இந்நேரம் வந்திருப்பாளே. நானும் வந்துட்டேன். ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? இம்புட்டு கோவம் என்னாச்சுடி? இல்ல மாமி எதுவும் உங்ககிட்ட சண்டை போடுச்சா? இல்ல புருஷ முன்னாடி சண்டையாக்கா? ரெட்ட கொம்பு குதிரை வாழ்க்காரி. நான் என்ன சொன்னேன்? அர்த்தமா புருஷ முன்னாடி சண்டையான்னு கேட்டேன். அதுக்கு போய் இப்படி கோச்சுக்குத? ஓ மேல கோவம் இல்ல, என் மேலதான் கோவமா? பேசாத நீ.
இல்ல ரொம்ப கோவத்துல இருக்கேன். ஆண்டி என்னடி ஆச்சு? போன வாரம் சரசி வீட்ல கொய்யாப்பழம் பறிக்க போனல? ஆமாண்டி. காலையில வீட்ல காய்ச்சின்னு கத்துனா வேற. ஓஹோ மறந்துட்டியோன்னு நினைச்சேன். ஏன்டி இவ்வளவு கோவப்படுற? என்னடி திட்டி இருக்கு? அக்கா என்னையும் வீட்ல வந்து வையிச்சு. என்னடி சொல்ற? என்ன திட்டுச்சா? அட ஆமா, அதுக்கு காரணம் நீதான். நான் அப்பவே சொன்னேன் காலையில அதப்ப தோட்டத்துக்கு போவேனான்ட்டு. ஏத்தியா எல்லாம் உன்னாலதான். மாமியார்கிட்டயே நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். எல்லாம் யாரால? உன்னாலதானே. இதெல்லாம் ஏண்டி கோவப்பட்டு இருக்க? மாமியார்கிட்ட தினமும் திட்டு வாங்குவேன். அதான் ஒரு நாளைக்கு 3 வேளையும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அதுட்ட. அப்புறம் ஏண்டி? இருடி பாத்துக்கலாம். தூசி பட்ட மாதிரி தட்டி விட்டு போயிடணும். வீட்டுல உள்ளவங்க தான் திட்டுறது பத்தாதுன்னா ஊர்ல போறது வரதெல்லாம் என்னை திட்டிட்டு இருக்கு. சரிடி விடுடி பாத்துக்கலாம். எனக்கு நல்லா வேணும். வந்தது வராதமா என்னை ஓட்டுனில நல்லா திட்டு வாங்குவ நீ. ஏ குதிரவால்காரி, முடியை கட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோ எப்படி இருக்குன்னு தெரியல. இங்க பாரு சின்ன பொண்ணு எப்படி பேசிட்டு இருக்குன்னு. சும்மா வாய் வார்த்தையில சொல்லிட்டு இருக்கா. அதாக உன் குடிமையை கட் பண்ணிட்டுருவாளா? இதுக்காகலாம் போய் அழுதுட்டு இருக்க? எது சொன்னாலும் பொசுக்குன்னு கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும் உனக்கு. அழுது நடிக்காத நீ. உங்ககிட்ட பேசவே இல்ல. கிளம்பு. என்ன உன் அப்பா வீட்டு சொத்தா? கிளம்பு சொல்ற. பாருக்கா அவ எப்படிலாம் பேசுறான்னு. எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. சின்ன பொண்ணு அவளை வம்பளுத்துட்டே இருக்க. ஒரு புள்ள பூச்சி அவளை போய் இப்படி வம்பளுப்பியா? பக்கத்துல இருந்து உட்காருவா. கோய் வாப்புல தால கோவப்பட்டுட்டு எக்கோயின்னு கத்திக்கிட்டு திட்டினா திட்டிட்டு போறா. அவளா ஒரு பொம்பளையே கிடையாது. அவள நின்று கோவப்பட்டு இருக்காத. வந்து உட்காருவா. ரெட்ட குடுமி சாரி வேணா பூரி வேணா போ. எங்க வீட்டுல காலையில இன்னைக்கு பூரி மசாலும் தான் நானே செஞ்சேன். நல்லா இருந்துச்சா? நல்லாதான் இருந்துச்சு. பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சுங்க. மாமியார் நல்லா சாப்பிட்டுச்சு. அப்ப எனக்கு பூரி தின்னி பண்டாரா? முன்னாடி கிண்டல் பண்ணேன்னு அழுவுற, இப்ப பூரி வேணும்னு அழுதுட்டு இருக்க. எதுக்கத்தாலும் இப்படிதான் பண்ணுவேன் போ. பூரி தானடி. வீடு அடுத்த வாட்டி செய்யும் போது உனக்கு சேர்த்து எடுத்துட்டு வரேன். இப்ப எனக்கு பூரி உனக்கு சேர்த்து எடுத்துட்டு வரேன். சரி. அந்த பிள்ளைய அழுகாம இருக்க சொல்லு. பாக்க சகிக்கல. ஏய் அழுவாதடி. சின்ன பிள்ளை சாரி சொல்லிச்சுல. சரிக்கா. ஓகேவா? இது நல்லா இருக்கா? ரொம்ப கேவலமா இருக்கு. பாருக்கா இந்ததுல இருந்து என்னையே ஓட்டுது அந்த பிள்ளை. இந்த சின்ன பொண்ணு சும்மா நிற்க மாட்டியா நீ? சரி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். விஷயம் சொல்லு. கொஞ்சம் மூஞ்சி நல்லா வச்சுதான் கேளுவேன். சொல்லு. கலாக்கா இருக்குல்ல, அந்த கலக்கலாக்கா என்னவா? தோட்டத்துல ஆப்பிள் நிறைய காய்க்குதான். அந்த அக்கா ஆள் இல்லாதப்ப அதான் ஒரு நாளைக்கு வேட்டையாடிட்டு வந்துடலாமா? அந்த அக்கா வீட்டு தோட்டத்துல ஆப்பிள் மரமா? ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும்க்கா. அப்படியாடி? நீ கூட வாவே, 3 பேர் பறிச்சுட்டு வந்துடலாம். சரிக்கா, எப்ப போறதா சொல்லுங்க. போய் நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துருவோம். யாரு அது ஆப்பிள் மரம்னு சொன்னா? ஊருக்குள்ளார எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பிள் மரம்னு சொல்றாங்கடி. அது ஆப்பிள் மரம் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. அப்ப அது என்னவா? சும்மா ஊருக்குள்ளார பொருளைய கிளப்பிட்டு இருக்காங்க. நம்பி நீ ஆப்பிள் மரங்கிற. ஏக்கா நீ வேற? ஆப்பிள் மரம்லாம் நம்ம ஊர்ல காய்க்காதுக்கா. நான் காஷ்மீர் இடத்துலதான் இருக்கும். பாட்டுக்கு ஆப்பிள் மரம் போய் பழிச்சிட்டு புடிச்சு தின்றாத. ஆப்பிள் இல்லையா? ஏய் சிந்து வாண்டே, ஓசியில கிடைச்சா போதுமே எல்லாத்தையும் அழிலான்னு பாக்குறியா நீ? ஆண்டி அழுவுற? ஆசைய காட்டி தோசை மூட்டிட்டில்ல போக்கா. மரம் இல்லைன்னா என்னடி சொன்னேல சரசாக்கா வீட்டுல கொய்யா மரம். உதா வாங்க போறக்கா. அங்க கொய்யா பழம் நிறைய காய்க்குதாண்டி. அக்கா ஊருக்கு போனாலும் போவோம். அப்போதைக்கு வேணும் நம்ம 2 பேர் படிச்சுட்டு வந்துடலாமா? சின்ன பொண்ணு நீ செருப்பை கழட்டி அடிக்க போற உன்னைய. ஆனா அந்த அக்கா செப்பலே போடலையே. ஏய் அவ வரலன்னா போராடி. நம்ம 2 பேர் படிச்சுட்டு வந்துடலாம். எனக்கு கொய்யாப்பழம் பிடிக்காதுக்கா. ஆப்பிள் தான் பிடிக்கும். இல்ல கிடைச்சா எங்க வேணா போய் அழிட்டு வந்துடுவா இவ. ஏ கஞ்ச பேசினாரு, இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்காத. என்ன ஆப்பிள் தானே வேணும், மார்க்கெட்ல நான் வாங்கி கொடுக்குறேன் வா. சரிக்கா நீயே வாங்கி கொடு. ஏ எனக்கு என்ன ரெகுலவா வாங்கி கொடுக்கா. தேங்காய் திருவி பல்லு கடைக்கு சிரிப்ப பாரு. உனக்கு என்ன வந்துச்சு? வாய் என் பல்லு, நான் எப்படி வேணா சிரிப்பேன். வாங்கி கொடுக்குறேங்கிறதுல அதுக்காக 32 பல்லையும் காமிக்கிறியாக்கும். சரி விடுடி, அவ போயிட்டு போறா. எத்தனை கிலோடி வேணும்? அக்கா ஒரு 5 கிலோ. ஐயாத்தி பல கடைக்கு போனா ஒரு கடையை எழுதி வாங்கிடுவாமா, பாத்துக்கோ. சரி உனக்காக நான் வாங்கி தரேன். எனக்காக நீ ஒண்ணு செய்யணும். கேட்டதெல்லாம் வாங்கி தரேங்கிற. ஆக நீ சொன்னதை நான் செய்ய மாட்டேனா? என்ன வேணும் உனக்கு? என் கூட நீ கொய்யாப்பழம் பறிக்க வரணும். என்ன ஓகேவா? கலாக்கா தோட்டத்துல. சூப்பர், சக்க போடு. ஆப்பிளும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். வீட்டுக்காட்ட சொன்னா நிறைய வாங்கி தருவாரு. போய் கொய்யாப்பழம் பறிச்சா மாமியாருக்கு நீ கொடுக்கலாம்ல. ஏன் உன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாண்டி, நல்லா சாப்பிடுங்களே. என்ன இப்பதான் சின்ன பொண்ணாக்கா அவங்க மாமியார் இருந்து திட்டு வாங்கியிருக்கு. 10வது நானும் திட்டு வாங்கணுமா? அப்ப ஆப்பிள் மரத்துல பறிக்கிறதுக்கு மட்டும் ஓகே சொன்ன. ஆப்பிள் அதுக்கு பிடிச்ச பழம், அதுக்காக ஓகே சொல்லுச்சு. ஆமா நான் வரலக்கா. நீயும் வரலங்கிற, இந்த பொண்ணும் வரலங்கிறா. அப்ப நான் மட்டும் எப்படி? அப்பா உங்க சகவாசமே வேண்டாம் தாயே. சார் எட்ட குடுமி நழுவ பாக்குது. அவ்வளவுதான், இனிமேட்டு கிளம்பிடுமாறே அப்படின்னே வச்சுக்கோ. டியாத்தி உனக்கு கோவம்லாம் வருமா? நீலாம் கூட இனிமேட்டு பேசவே மாட்டேன் பாருங்க. உங்க பக்கமே நான் வரமாட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு பாத்துக்கோங்க. நான் வரேன். என்னடி இவ்வளவு கோவப்படுற? என்னாச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்க? ஏன் ஒண்ணும் வேண்டாம் போ. அடி சின்ன பொண்ணு, அவ எப்படி பேசிட்டு போறான்ட்டு இருக்கா? அவளை பத்தி நமக்கு தெரியாதாக்கும். தேவைன்னா நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்குவா, நம்மளை விட்டு விலகிடுவா. என்னக்கா நீ வேற? அவளுக்கு கஷ்டமா இருக்குல்ல. விடு பாத்துக்கலாம் விடு. டவால் குடும்பி நம்ம கூட்டணிக்கு எப்படியா இருந்தாலும் வந்துதானே ஆகணும். அதான் பாத்துக்கலாம் விடு. சரிடி, உனக்கு விஷயம் சொல்லணும். பாருக்கா என்கிட்ட கொய்யாப்பழம் பறிக்கணும் அப்போலான்னு கூப்பிடுறியாக்கும். இந்த வேலையே வச்சுக்காதக்கா. கூட முடிஞ்சு போச்சு. ஆமா மாமியார் கண்ட மணிக்கு திட்டிட்டு இருந்துச்சு வீட்டுல. நீ பாட்டுக்கு அங்க வாங்கியவான்னு கூப்பிட்ட உன் மண்டையை பழந்து விட்டுறேன் பாத்துக்கோ. எதுக்காக உங்ககிட்ட விஷயம் சொல்ல வந்தேன்னு தெரியுமா? நான் என்ன சொல்லி போட்டேன்னு இப்படி சந்திரமுகி மாதிரி கோவப்படுற?
யார பதவி சந்திரமுகிங்கிற? நான் சந்திரமுகியா இல்ல நீயா? நான் அழகான சின்ன பொண்ணு, நீ அழகான சின்ன பொண்ணாக்கும். போடி இங்க இருந்தே. என்னாச்சு திருதிப்புன்னு பைத்தியம் ஆயிடுச்சு அந்த அக்கா? ஆடி உட்காடிங்குது, இப்ப என்ன போடிங்குது? ஓஹோ இப்பதான் புரியுது. நீ சொல்றத கேட்டா நான் நல்லவ, ஆனா நான் பைத்தியம், அப்படிதானே? ஆமா அப்படிதாண்டி. கிளம்பு முத. நானும் கிளம்பதான் போறேன். நீ இப்படி பைத்தியம் மாதிரி தனியா கத்திட்டு இருக்காத. ஊருக்குள்ள எல்லாரும் கல்லெடுத்து உன்னை அடிக்க வந்துருவாங்க. அடிக்க வந்துருவாங்களா? வந்தாங்கன்னா நானும் யாருன்னு காமிக்கிறேன். சரிக்கா சரிக்கா, தனிச்சு போவேன். இப்படி கோவம் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீல, எனக்கு கோபரம் தான் செய்யும். நல்ல விஷயம் சொன்னா எது வேணாலும் எடுத்துக்குவேன். ஆனா நீ தோட்டத்துக்கு வா போலாம், இந்த தோட்டத்துக்கு வா போலாம் அப்படின்னு வேடிக்கை தானே கூப்பிடுற. அது தப்பு இல்லையோ? அப்ப சரசக்கா வீட்டுல கொய்யாப்பழம் பறிச்சியே அது மட்டும், அது உன்னோட சேர்ந்து நானும் தப்பு பண்ணிட்டேன். நானும் அப்படி பண்ணிருக்க கூடாது, இப்பதான் யோசிக்கிறேன். பாக்கலாண்டி, இத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன். சரிக்கா, எனக்கு நேரம் ஆச்சு. என் மாமியாரை தேடிட்டே இருப்பாங்க. நான் வரேன். கிளம்பு. ஒன்னு யாரும் இங்க இருக்க சொன்னது? இதுகிட்ட நம்ம பேசவே கூடாது. நான் சொல்றதை கேட்கவே மாட்டேறாங்க. ஏ மரமே, நீயாவது கேப்பியா? ஓய் சீக்கிரம், பைத்தியம் முத்திர போது. ஒழுங்கா வீட்டுக்கு போ. என்ன பொண்ணு இருடி, உன்னை ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன். அம்மனி பேக தூக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க?